அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் இருக்கக்கூடிய 20 அதிகாரத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த 20 அதிகாரத்தை முதல்ல எப்படி படிக்கிறது, எந்த மெத்தடாலஜியில் படிக்கிறது, எப்படி படித்தா ஈஸியாக புரியும், அனைத்து திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஃபஸ்ட்டோடைய அதிகாரம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் வந்து இந்த 20 அதிகாரத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வெளியில் வேறு எதுவுமே பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 20 அதிகாரத்தில் மிக முக்கியமான அதிகாரங்கள்னால் 20 அதிகாரமே முக்கியம். அந்த 20 அதிகாரத்தில் புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஃப்ரீ குரூப்பில் வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். வேர் டு ஸ்டடியில் நீங்கள் பார்த்து ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு புக்லெட் அனுப்பியிருக்கோம் இல்லையா, அந்த யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸு படிக்கலாமா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, கால் பண்ணி பேசுனீங்க. சார் இந்த 2 மாதத்தில் போர்ஷன் முடிக்க முடியுமா, இந்த 2 மாதத்தில் எங்களால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் துவக்கப்புள்ளி ஆரம்பிக்காமல் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பித்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் வந்து கால் ஃபார் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க, கால் ஃபார் வரட்டும் பார்த்துக்கலாம், கால் ஃபார் வரட்டும் பார்த்துக்கலாம், கால் ஃபார் வரட்டும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் 2 மாதத்தில் முடிக்க முடியுமா, 2 மாதத்தில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் செயலில் ஈடுபடலை. முதல்ல உங்கள் எண்ணமே வந்து வெற்றியை நோக்கி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் செயல்பட முடியாது. நீங்கள் செயல்பட முடியலைன்னா எந்த காலத்துலையுமே கிளியர் பண்ணவும் முடியாது. அதனால் இப்போ படித்தா பாஸ் ஆகலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். யாருமே வந்து டிஎன்பிசி ஹாலுக்குள்ளே போகிறவங்க 100% சிலபஸை முடிச்சுட்டுலாம் போக மாட்டாங்க. இப்போ சயின்ஸில் வெறும் 5 கொஸ்டின் தான் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ சயின்ஸில் நம்ம ரொம்ப முக்கியமாக எல்லா சிலபஸும் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. சயின்ஸில் அமிலம், காரம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், சுவாசம், ஒளிச்சேர்க்கை, இந்த மாதிரி முக்கியமான டாபிக் மட்டும் பார்த்தா போதும். ஜாகிரஃபிலையுமே வந்து 5 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜாகிரஃபியில் நம்மளுக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பாடத்தை படித்தாலே போதும். இந்தியாவின் அமைவிடங்கள், காலநிலை மாற்றங்கள், இதை மட்டும் படித்தாலே போதும். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான சிலபஸை முடிச்சிடலாம். முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைங்க. அதாவது நீங்கள் படித்ததுலேருந்து கேள்விகள் கேட்டால் என்னால் அட்டன் பண்ண முடியுமாங்கிறத தகுதியை வளர்த்துக்குங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலை ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆசைக்கான தகுதியை வளர்த்துக்கணுன்னே முதல்ல நினைங்க. நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக முடிச்சிடலாம். முடிக்கலைனாலும் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம 80% முடிச்சிருக்கோம், அந்த 80% உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்ச ஆரம்பிங்க. நான் 2 மாதம் தான் படிப்பேன், ஆனால் இந்த எக்ஸாம்லேயும் நாங்கள் கிளியர் பண்ணணும். முதல்ல ஒரு பலனை எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அந்த பலனே நமக்கு தராது. அது இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே. அதனால் ஒரு விஷயம் கிடைக்குன்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். தகுதியை வளர்த்துக்கிட்டா அந்த வேலை நம்மளை தேடி வரப்போகுது. நீ வேணா பாடுறா, நான் படிக்கிற ஸ்டாண்டர்டுக்கு என்னோட நாலேஜுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற தான் நிதர்சனமான உண்மை. நான் வந்து 2 மாதம் தான் படிப்பேன், ஆனால் எனக்கு வேலை கிடைச்சிடணும். அதாவது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். வேலைக்கே ஆகாது. எனக்கு அழகான குழந்தை தான் வேணும், எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் யாரும் வந்து இருக்கிறதில்ல. எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவன் கொடுக்கறது எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு 10 மாதம் குழந்தைய சுமக்கிறது இல்லையா? அதுபோல் வெற்றி என்பது கிடைத்து விடும். அதுக்கான தகுதியை நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பித்து ஒரு இதை ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க. அதாவது தூரத்திலிருந்து பார்க்குறத விட களத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி. ஆல் தி பெஸ்ட். படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு இப்போ கூட படிக்க ஆரம்பிங்க. நேரம் வந்து பொன்னானது. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறையுடைமை. சார், உடைமை அப்படின்னா திருக்குறளில் மொத்தம் 10 உடைமைகள் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன நமக்கு என்ன சிறப்புனா, அந்த 10 உடைமைகளில், அதாவது உடைமை, 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 பொருளுடைமை, அருளுடைமை, அடக்க உடைமை, ஒழுக்கம் உடைமை அப்படின்னு உடைமைன்னு முடியக்கூடிய அதிகாரங்கள் மொத்தம் திருக்குறளில் 10. ஆனால் என்ன தெரிஞ்சோ இல்லையோ, அந்த 10ல் 6 அதிகாரங்கள் நமக்கு வந்துருச்சு. அந்த 20க்குள்ள 10 அதிகாரம் உடைமையில் 6 உடைமைகள் நம்மக்கிட்ட வந்துருச்சு. அந்த 6 உடைமையை தான் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம முன்னெடுத்து பார்க்க போகிறோம். பொறையுடைமை, அருளுடைமை, அருளுடைமைங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? அடுத்த அன்புடைமைங்க, அப்புறம் பொருளுடைமைங்க, அதுக்கப்புறம் பண்புடைமைங்க, அதுக்கப்புறம் ஒழுக்கம் உடைமைங்க, அதுக்கப்புறம் ஊக்கம் உடைமைங்க. இது எல்லாம் நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 விஷயத்தை வந்து இந்த 20 அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. அருளுடைமை, அன்புடைமை, பண்புடைமை, பொருளுடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. இப்போ நம்ம பார்க்க போது பொறையுடைமை பார்த்துடலாம். ரொம்ப அழகாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறைய முதல்ல என்றால் என்ன? பொறுமை என்ற அர்த்தம். அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இந்த பொறையுடைமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் குறளை படிக்கணும்.
மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம தமிழ் வழி தாய்மொழி தமிழுங்கிறதுனால கண்டிப்பாக அதோட பொருள் புரியும். ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் சொற்பொருள் தெரியாது. அதோட சொற்பொருளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் எழுதி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எஸ். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொறையுடைமையில் இருக்கக்கூடிய அறத்துப்பால் இருக்கக்கூடிய பொறையுடைமையில ஃபர்ஸ்ட். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலை. ரொம்ப சிம்பிள். முதல்ல பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இது விஷயம் முடிஞ்சு. தன்னை தோண்டுபவரை தாங்கும் பூமியை போல மற்றவன் பண்றதை கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா சிறப்பு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். தன்னை தோண்டிக்கிட்டே இருந்தாலும், கோடாரியால கடிச்சாலும், நோண்டுனாலும், ஜேசிபியை வச்சு குழி பறிச்சாலும், ஏதோ ஒன்று பண்ணாலும் தாங்குது இல்லையா பூமி? அதுபோல நம்மளை இகழ்வார கொஞ்சம் பொறுத்துக்கங்க, அதான் தலை சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ நீங்க ஃபர்ஸ்டே எடுத்துக்கணும், என்ன எழுதணும்னா, தன்னை தோண்டுபவரை தாங்குவதும் பூமியை போல நம்மளும் பொறுத்துக்க வேணும். இதை மட்டும் நீங்க எழுதுனா போதும், ஒரு நோட்டை போட்டு. அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? அகழ்வாரை என்றால் என்ன? அகழ்வாரை தோண்டுபவரை தாங்கும் தாங்கக்கூடிய நிலம் போல, இந்த பூமியை போல, தம்மை நம்மை இகழ்வாரை தூற்றுபவரை பொறுத்தல் தலை. தலைங்கிறது சிறப்பு, பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுல மனப்பாடம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. தோண்டுபவரை தாங்கும் பூமியை போல தன்னை தரைக்குறைவாக பேசுபவர்களையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பு. அகழ்வாரை தோண்டுபவரை, இகழ்வாரை இழிந்து பேசுபவரை தலை சிறந்த பண்பு. புரியுதா? எஸ். அடுத்து போயிடலாமா? எஸ். அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும், இறக்குற வரைக்கும் சாகிற வரைக்கும் பொறுத்துக்கிற விட, அவன் இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிட்டான்டா, லைஃபே ரொம்ப கஷ்டமா போச்சுடா, அவன் இன்னைக்கு இதை பண்ணலன்னா லைஃபே நல்லா இருந்திருக்குடா, அந்த நம்ம சாகிற வரைக்கும் அவன் பண்ணதை பொறுத்து கொள்றதை விட அதனை மறத்தல் அதனினும் நன்று, அதனை அப்பயே மறக்கிறத அதை விட நன்று அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். அப்ப இதுல மரணம் வரை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அதனை மறந்து விடுவதே நன்று. பொறுத்து கொள்ளுதல், இதுக்கு என்ன சொற்பொருள்? ஓகேவா? இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த கடைசி 3 லைனை மட்டும் முக்கியம். மறத்தல் அதனினும் நன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான திருக்குறள். இன்மையுள் இன்மைனா வறுமையோட வறுமை என்ன தெரியுமா? விருந்தோரால்னா ஓரால், இது விருந்து பிளஸ் ஓரால் என்று பிரியும். இது எப்படி பிரியும்? விருந்து பிளஸ் ஓரால்ங்கிறது பண்ண முடியாம போறது. அதாவது வறுமையோட வறுமை என்ன தெரியுமா? வறுமையோட வறுமை நம்ம விருந்தினர் உபசரிக்க காசு இல்லாம போறது. வறுமை நமக்கே கஞ்சி இல்லை, ஆனா வந்தவங்களுக்கு ஏதாவது டீ கஞ்சியாவது கொடுக்கணும் இல்லையா? அதான் இருக்கிற மிகப்பெரிய வறுமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். வன்மை அதே போல வன்மையுள் வன்மை எது தெரியுமா? வன்மைனா இங்க வலிமை என்று பொருள். வலிமையோட வலிமை மடவார் பொறை. மடவாருங்கிறது அறிவற்றவர்களை பொறுத்து கொள்வது எப்படி இருக்குன்னா, வறுமையுள் வறுமை இருக்கிறத விடை அப்படிங்கிறாரு. இது எடுத்துக்காட்டு உவமையணி. அதைத்தான் சொல்றாரு திருவள்ளுவர். வறுமையில் கொடிய வறுமை அந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது, அதை போல வலிமையுள் வலிமை பெரிய வலிமை அறிவிலிகளின் செயல்களை பொறுத்து கொள்வதல். இதுல இன்மைங்கிறது வறுமை, ஓராளுங்கிறது தவிர்த்தல். வேற வழியில தவிர்க்கிறது முடியாது. சோ மடவாருங்கிறது அறிவற்றார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை. சரிதானே? சோ இது முக்கியமாக இன்மையுள் இன்மை விருந்தோரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இப்ப இந்த 3 எப்படி நான் ஷார்ட் நோட்ஸா எழுதியிருக்கேன்னு பாருங்க. இது நீங்க பேட்ச்ல இருந்தாலும் பேட்ச்ல இல்லாம போனாலும், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க. 20 அதிகாரம் பக்காவா இதுல இருந்து ஒத்த கொஸ்டின் மிஸ் ஆகாது, ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகாது. இப்ப இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, பொறையுடைமை டைட்டில் ஃபர்ஸ்ட், தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் கருத்து. இதுல என்னன்னா, அகழ்வார்னா தோண்டுபவரை,
இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த ஒரு 3 விஷயத்த எழுதி வச்சுக்கணும். அப்ப இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா என்ன சொல்றோம்? இகழ்வாரை பொறுத்துக்கணும். அதே நேரத்தில் திருவள்ளுவர்ல இந்த கம்பேரிஷன் தான் மேக்சிமம். அது சம்பந்தப்பட்ட திருக்குறள் தான் கேட்பாங்க. இந்த நிலத்தோட கம்பேர் பண்றது, பன்றியுடன் கம்பேர் பண்றது, தாமரைக்குடன் கம்பேர் பண்றது, இரவோட கம்பேர் பண்றது, இந்த மாதிரி ஒரு சிங்கத்தோட கம்பேர் பண்றது, ஒரு விஷயத்த இன்னொருட கம்பேர் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு எளிமையா புரியும். திருவள்ளுவருக்கு கிமு 31 தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே கம்பேரிஷன் பண்ணக்கூடிய திருக்குறளை படிச்சுக்கோங்க. இப்ப இது அகழ்வாரை தோண்டுபவரை, இது நீங்க மனப்பாடம் பண்ணீங்களா? தோண்டுபவரைனா நம்ம என்ன எழுதணும்? அகழ்வார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சொற்பொருள் தெரிஞ்சாதான் பொருள் புரிஞ்சுக்க முடியும். பொருள் புரிஞ்சிருச்சுன்னா திருக்குறள் படிக்க தேவையில்ல. அடுத்து இறப்பு வரை பொறுத்துக் கொள்வதை விட அச்செயலை அப்போதே மறப்பது நன்று. மறத்தல் அதன் இன்னும் நன்று. அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். மறத்தல் அதன் இன்னும் நன்று. அடுத்து வறுமையில் கொடியது விருந்தினரை உபசரிக்க முடியாமல் இருப்பது. அதுபோல வலிமையில் அறிவற்ற செயலை பொறுத்துக் கொள்வது. கீழே வன்மை மடவார் பொறை. மடவாருங்கிறது அறிவற்றவர். சாம்பிள் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் பட்டு கிட்ட 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 முடிக்க வேண்டியதுதான். அடுத்து பார்க்கலாமா? ரெடியா? செம்ம ஈஸியா இருக்கும் பிடிச்சு படிச்சீங்கன்னா, தகுதிக்கு படிச்சீங்கன்னா. சரிங்களா? நிறையுடைமை நீங்காது வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை. நிறையுடைமைனா இந்த இடத்துல நிறைனா ஒரு ஒரு நிறைங்கிறது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, ஒரு சால்வு, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய குணம். சால்பு ஒரு பெரிய குணம், ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம். ஓகேங்களா? அப்ப அந்த சால்பு அப்படிங்கிறது ஒரு பெருந்தன்மை, ஒரு பெரும் விஷயம் வேணும் அப்படின்னா, நிறையுள்ளும் நீங்காமை வேண்டும். அதை விட்டு அந்த பெருந்தன்மை உங்களை விட்டு போகாம இருக்கணும்னா, ஸோ நிறையுடைமை நீங்காமை வேண்டின் உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நீ பொறுமையா இருந்தாதான் நிறைங்கிற அந்த சால்பு, அந்த ஒரு உயர்ந்த குணம் உன்கிட்ட இருக்கும், இல்லைன்னா போயிடும். ஸோ சான்றாமை நம்மை விட்டு சாமன்றாமை நம்மை விட்டு நிகழக்கூடாது என்றால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும். அழகுல. அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. இதுல ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒருத்தாருங்கிறது தண்டிக்கிறது. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். ஒரு செயல் நமக்கு செஞ்சுட்டான்டா, எனக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு 1 கண்ணு அது போகணும்டா அப்படின்னு இருக்கிறவன இந்த உலகம் நினைக்காது. ஆனா பொறுமையா இருக்கிறவன இந்த வையகம் இருக்கிற வரைக்கும் போற்றி பாடும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வச்சுக்காது. ஒருத்தாக ஒன்றாரை பழி இருக்கிறவன, பழி வாங்குறவன இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்காது. வைப்பர் யார? பொறுத்தாரை. யாரு பொறுத்துக்கிறாங்களோ பொன் போல் பொதிந்து, பொண்ணு போல அவங்கள நினைப்பாங்க. தனக்கு தீங்கு செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டும் மதிக்க மாட்டார். பொறுத்து கொண்டிருப்பவரை பொன்னாக கருதி மதிப்பார். ஒருத்தாரை தண்டித்தவரை பொதிந்து வைப்பார், மனதுக்குள் வைப்பார். அழகுல. எப்பேற்பட்ட ஒரு திருக்குறள் பாருங்க. அடுத்து ஒருத்தாருக்குன்னா தண்டித்தவருக்கு. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம். நீங்க ஒருத்தனை தண்டிச்சிட்டேன்னு வச்சுக்கீங்க, நீ இதை பண்ணிட்டீல பட்டார்னு ஒரு அற, அந்த ஒரு நாள் தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ், உலகம் உள்ளவரை அவனுக்கு புகழ். சார் உனக்கு ஒரு துரோகத்தை ஒன்று பண்ணி விட்டான்டா, ஆனா அவன் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை கூட கேட்கலடா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஒருத்தனுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான்டா, கடைசியில் வேணா ஒரு வார்த்தை கூட திட்டலடா, எனக்கு அதான்டா கஷ்டமா போச்சு. சொல்லுவாங்களே படத்துல, 4 வார்த்தை திட்டு கூட திட்டிருங்களேன். பேரன்பு படத்துல வரும், 4 வார்த்தை என்னன்னாவது கேட்டுருங்களேன், எனக்கு நீங்க இப்படி பண்ணா நீங்க எந்த நிலைமையில இருப்பீங்க அப்படின்னு மம்புட்டி சார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி பழி வாங்குறது ஒரு நாள் போயிடும் அவனுக்கு. ஆனா பொறுத்துக்கிறவன பொன்றும் துணைந்து புகழ், உலகம் உள்ளவரை பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை. தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவருக்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம், பொறுத்து கொண்டவரை உலகம் உள்ளவரை புகழ் இருக்கும். அழகுல, அற்புதம். அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யினும். திறனல்லங்கிறது செய்யக்கூடியாத செயல்.
திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ரொம்ப சிம்பிள். அவன் நம்மளுக்கு கெட்டது பண்ணாலும் நீ அவனுக்கு நல்லதே செய்யி, அவ்வளவுதான். திறனல்ல, அதாவது நல்ல செயல்கள் இல்லாத தற்பிறர் செய்யினும், நமக்கு பிறர் செஞ்சாலும் நோ நொந்து வருத்தமுற்று அறநல்ல செய்யாமை, தப்பான அறனற்ற செயலை நம்ம செய்யாம இருக்கிறது தான் நல்லது. புரியுதா? சோ திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்கு துன்புற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழிவாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. நோ நொந்து துன்பத்துக்கு வருந்தி திறனல்ல செய்யத்தகாத செயல்கள். அடுத்து மிகுதியான் மிக்கவை, மிகுதியான செருக்கு, ஆணவம் எல்லாமே வந்து மிகுதியாய் இந்த இடத்துல. சோ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல். டேய் என்னென்னமோ பண்றேன்டா, அவன் அலட்டிக்க மாட்டான்டா. ஜாடையா திட்டுறேன், ஜாடையில பேசுறேன், என்னென்னமோ பண்றேன், கல்லு மாதிரியா இருக்கிறான்டா அவன். ஸோ மிகுதியான் மிக்கவை, செருக்கு மிக்கவரை, செருக்கு ஆணவம் எல்லாம் இதுல வந்துடும். மிகுதியான் செருக்கு மிக்கவரை செய்யக்கூடிய செய்தலை தாம் தான் தகுதியால். இந்த இடத்துல தகுதிங்கிறது எதை குறிக்கிறது கேட்பாங்க. பொறுமையை குறிக்கிறது. பொறுமை. தகுதியான் வென்றுவிடல், தகுதியான் வென்றுவிடல். ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களுக்கு நாம் பொறுமை குணத்தால் வென்றுவிட வேண்டும். மிகுதியான் மனசெருக்கு மிக்கவை தீமை, தகுதியான் பொறுமையால் வென்றுவிட வேண்டும். இந்த குறளுக்கு தகுதிங்கிறதே பொறுமையை பத்தி பேசுறாங்க. இதோட பொருள் ரொம்ப சிம்பிள், ரெண்டே லைன்ல சொல்லிடலாம். துறவியை விட பொறுமையா இருக்கிறவங்க பெரியவங்க ஒண்ணு. அடுத்த திருக்குறள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? அந்த துறவி நோன்பு இருப்பாங்கல்ல, அதாவது சாப்பிடாம நோன்பு சொல்லுவாங்கல்ல, அவரு கூட பொறுமையா இருக்கிறவங்களுக்கு அடுத்தபடியா தான் இருப்பாங்களாம். இந்த ரெண்டு கம்பேரிசன் பண்ணியிருப்பாரு திருவள்ளுவர். அந்த கம்பேரிசன் அவர் தான். பூமியை கம்பேர் பண்றாரு. சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் இடத்துல பூமியை கம்பேர் பண்றாரு, அப்புறம் அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. இங்க கம்பேர் பண்றாரு, துறவியோட கம்பேர் பண்றாரு. துறவிக்கு அப்புறம் தாங்க இது. துறவி நோன்பை விட அதுக்கு பொறுமையா இருக்கிறவங்களுக்கு அப்புறம் தான் துறவி நோன்பு இருக்கிறதே அப்படிங்கிறாரு. இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, துறவியை விட பொறுமையா இருக்கிறவங்க சிறந்தவர். எப்படி? துறந்தாரின் தூய்மை உடையார். துறந்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல துறந்தார், துறந்தார பச்சினை விட்டவர், துறந்தார்னா துறவரம் போன்றவர். அதான் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறந்தார்வாய்னா என்ன அர்த்தம்னா, அது அது வேஸ்ட் கேஸ். அது சாக வேண்டிய அவ்வளவு ஒரு கேடு விளைவிக்க இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் இறந்தார் வாய்ங்கிறாங்க. இறந்தார் வாயினா பழி சொல்லால் வாழக்கூடிய ஒரு நபர், மற்றவனை ஏசிக்கிட்டே இருக்கிறவன். புரியுதுங்களா? பழி சொல்ல நான் சொல்றது புரியுதா? ஸோ அப்ப அந்த கேடுகட்ட ஒரு ஜென்மம் இறக்க வேண்டியவன், அந்த அவனைத்தான் சொல்றாரு இறந்தார் வாய். அந்த இறக்கக்கூடிய மனிதன் அவன் சொல்லக்கூடிய இன்னா சொல்லை பொறுத்து இருக்கிற பத்தியா, நீ துறவரத்துக்கு மேலடா அப்படிங்கிறார். எல்லை கடந்து கொள்பவரின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கு தூய்மையாக துறவிகளை போன்றவர்கள். துறவி மாறிங்க அவங்க இருக்க, துறவி மாதிரி அப்படின்னு சொல்றாரு. பற்றினை விட்டவர், இறந்தார், வரம்பு கடந்தவர், இன்னா தீய, நோர்க்கிற்பவர், பொறுப்பவர். சரிங்களா? அடுத்து நான் சொல்றது, உண்ணாது நோற்பார் பெரியர். உண்ணாது நோன்பிருக்கும் பெரியவர் இல்லையா, அவர் பொறுமை இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல்லை நோற்பாருக்கு பின். நோற்பாரின் பின், அதுக்கு அப்புறம் தான். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு அப்புறம் தான் துறவுரம், அதாவது நோன்பு இருக்கிறவங்களே. திருவள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில் தான் இருப்பர். நோற்பார் நோன்பு இருப்பவர், இன்னா சொல் தீய சொல். இங்க துறவிக்கு ஈக்குவல்ன்ட்டாரு, இங்க நோன்பு இருக்கிறதுக்கு மேலன்ட்டாரு. அப்படி என்ன மனுஷையா, அப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது கஷ்டமாப்பா. 10 திருக்குறள் கடகடன்னு முடிஞ்சு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்னா சொல் நோற்பாரின் பின் இது தெரிஞ்சுக்கணும். இதை சொன்னோட நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுவேன். 200 இல்லை 500 திருக்குறள் படிச்சிருந்தாலும் சொல்லுவீங்க.
ஸோ இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படின்னா இன்னா சொல் அதை விட சிறந்தவர். இன்னா சொல்னா யாரோடது? பிறர் சொல்லும் இன்னா சொல்லை நோற்பார் பின். இந்த நோற்பாருங்கிறது நான் சொல்றேன் நோன்பு இருக்கிறவங்களை விட அதுக்கப்புறம் தான். இந்த இடத்துல நோற்பாருங்கிறது யாரை குறிக்குது? நோன்பு இருக்கிறவங்களை குறிக்குது. சரிதானே? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். டக்கு டக்குன்னு அடுத்த வீடியோ வந்துடும். சரிங்களா? தயவு செஞ்சு ஆரம்பிங்க. சரிங்களா? நீங்க எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ அதுக்கான தகுதியை வந்து இங்கே வளர்த்துக்கிட்டு போய் அட்டன் பண்ணும்போது வெளியில் வரும்போது ஹாலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரணும். நான் அந்த டாபிக் படித்த அந்த டாப்பிக்கில் இருந்து அட்டன் பண்ணிட்டேன், அடுத்த லெவலுக்கு போயிட்டேன், இன்னும் பேலன்ஸ் டாபிக் முடிச்சா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 80% டாபிக் அதுலேருந்து வந்திருக்கு, நான் 80% டாபிக் எல்லாமே அடிச்சிட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகணும். திரும்பவும் சொல்கிறேன், 100% சிலபஸ் முடிச்சுட்டு உள்ளே போனவன் எவனுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் 100% நான் சிலபஸ் முடிச்சிட்டேன், நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் டாபிக்ஸ் ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, சும்மாவே சயின்ஸ் யாருமே தொட மாட்டாங்க. இப்போ சயின்ஸில் 5 கொஸ்டின் தாங்க யாருமே தொட மாட்டாங்க. அதனால் படிக்கிறத சந்தோஷமாக படிங்க. ஜாலியாக நான் அட்டன் பண்ண போகிறேன், என்னை தெரிஞ்சுக்க போகிறேன், நான் படிக்க போகிறேன், நான் உயர போகிறேன், நான் இந்த நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு போக போகிறேன், அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு இருங்க. உங்கள் தகுதியை வளர்த்துக்குங்க, வேலை உங்களை தேடி வரும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.